அப்படியே ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்துட்டு வாங்கலாம், குடிச்சிக்கணும். தாகமாக இருக்குது, தண்ணி வேணும், கொடுப்பீங்களா? கிருஷ்ணா நதி நீர், சந்திரபாபு நாயுடு அது அவங்க அப்பா நம்முடைய என்டி காலத்தில் போட்ட கையெழுத்து, மாற்றக்கூடாது, தண்ணியை கொடுக்கணும். கிருஷ்ணா நதி நீர் உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணா நதி நீர் எங்கே வருதுன்னு? குடி தண்ணியே அதுதான் வருது. நம்ம பிரச்சனை என்னன்னே உங்களுக்கு தெரியாது தம்பி. இவன் கதையே வேற, இவங்களுடைய கதையே வேற. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஆடுகிறேன்ட்டு ஆடுறாரு ஜனநாயகத்தில். எப்பா அப்படி ஒரு பாட்டு, இல்லை பாட்டாவது கை கொடுக்கணும் படத்துக்கு, அதுவும் கை கொடுக்கல. ஒரு மலைவாழ் மக்கள் போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. அண்ணா அப்படின்னு விஜய் அங்கேருந்து வர்றாரு. அவர் எங்கேயுமே இல்லை, கேரளலேருந்து இறங்கி வர்ற மாதிரி எடுத்துருக்கலாம். அதுக்கு அதே ஊரில் தான் இருக்கார் அவர். அண்ணா அப்படின்னு இறங்கி வர்றாரு கேரளலேருந்து. அப்புறம் பார்த்தா தீவிரவாதி அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. தீவிரவாதினா துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க தம்பி. நிறைய அதிநவீன தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தியிருக்கேன். அதில் தான் சிக்கிக்கிட்டேன். இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக தான் காமிக்கிறீங்கன்னு சொல்லி தடாரையும் கிளப்பிட்டாப்புல. ஏன் எங்களை தீவிரவாதியாக காமிக்கிறீங்க, என்ன நியாயம் அப்படின்னு அவர் தடாரையும் பண்ண இருக்கார்ல, இந்திய தேசிய முஸ்லீம் கட்சி தலைவர், நண்பர் தான் அவர் கிளம்பிட்டார். இஸ்லாமியர்களை ஏதோ ஒரு படம் பீஸ்டா, அதுலேயே தீவிரவாதினு காமிச்சு பீஸ்ட்டு மொத்தத்தில் வேஸ்ட்டுன்னு ஒரு படம் எடுத்தா இல்லை, அதுலேயே சொல்கிறேன் இதுலேயும் நீ தீவிரவாதினே காமிக்கிறீங்கன்னு. அப்புறம் படத்துக்கான ப்ரொமோஷன் கொஞ்சம் இருக்குது இந்த கதையில். அந்த எலெக்ஷன் ப்ரொமோஷன் அது கொஞ்சம் இருக்குது, கேம்பெயின் எடுத்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தீவிரவாதி மிலிட்ரி கார்டு பொண்ணு எதை படிக்க வைக்கிற போகிறாங்க, அது தேவையில்லாமல் பயப்படுது. அது பயந்துக்குது, அது பாடமே பயந்தான். அந்த கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகுதா? அப்பா பொண்ணு லவ், அந்த லவ்லாம் இருக்கு அந்த படத்துல, ஹீரோயின்லாம் இருக்காங்களா? ஏன் தம்பிங்களா, சக்கரை சாதத்து வடகரிக்கு மாதிரி இருக்கு தம்பிங்களா. என்னது தக்கரை தான் இப்போட திங்க மாட்டியா? அவர் ஹோட்டலுக்காரே ஒரு புது வெரைட்டியாக எடுத்து சாப்பிடுவாரு, அந்த மாதிரி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதில் ஒரு ஹீரோயின் எடுத்து கூட விட்டுருக்காங்க பாவம் நடுவில். இல்லை பாவம், அது வேண்டியதே இல்லை கதைக்கு, அது வேண்டியதே இல்லை. ஏன்னா ஓரம் கொண்டா வச்சிருந்து போகலாம். சரி, கடைசியாக தளபதிக்கு ஒரு ஹீரோயின் இருக்கட்டும் கூட. இப்போ ரீசெண்டாக யஷ்வினாத்தி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, பாண்டிய கூட நான் எடுத்துகிட்டு போன கதை வேற, ஆனால் அவர் பண்ண சொன்ன கதை வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு இதானே? யஷ்வினோத், டைரக்டர் யஷ்வினோத். பீட்ஸ் டைரக்டர் அது எதுவும் சொன்னாரு. இவர் ஜனநாயகனோட டைரக்டர், பீட்ஸ் டைரக்டர் எதுவும் சொன்னாரு. ஜெயிலர் எடுத்த பேரை மறந்துட்டு டக்குன்னு நெல்சன் அதெல்லாம் சொன்னாரு, நான் எடுத்துட்டு போன கதை வேற இது வரேன்னு. இப்போதான் நீங்கள் பாயிண்ட்டுக்கே வருவீங்க. நெறியாளராக இப்போதைக்கு ஒரு ஆஸ்கார் விருது கொடுப்போம். மக்களை விட்டு கொடுத்த ஆட்சி வேற, நடத்துகிற ஆட்சி வேற. முடிச்சு போச்சு உங்கள் இன்டர்வியூ, கேமரா வச்சுட்டு போங்க எல்லாம். மக்கள் விஜயநாட்டை கொடுத்த ஆட்சி வேற, இவங்க நடத்துகிற ஆட்சி வேற. பழனி கோயில் பார்ப்பாரிக்கவே பட்டா போடுறாங்கய்யா. டே அப்பா மழை பிடிங்களா, உங்களை எளிதாக நினைச்சிட்டோம்யா. இது திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டம் வருது இல்லை சார்? அது திமுக ஆட்சியும் இப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் மாற்றுனீங்க, அதுக்கு அவங்களே எடுத்து போட்டுமே. ஒரு மாற்றம் கேட்டீங்கல்ல, மாற்றம் கேட்டீங்க. நான் திமுக ஆட்சி எதுவும் டேமேஜ் பண்ணி உள்ளே போகல, மாற்றம் கேட்டீங்க. அப்புறம் திமுக ஆண்டிருக்கலாமே. நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? எங்கள் முறுக்க போய் ஆய்வு பண்ணாரா இல்லை எங்கள் மந்திரி ரமேஷ்? எக்ஸ்பைரி டேட் என்ன வாட்டுனார்ல. சரி, அப்போ முறுக்கெல்லாம் ஆய்வு பண்ணுறாரு, ரொம்ப முறுக்கிற ஒரு போல இருக்கு. அது உணவுத்துறை அமைச்சர் தானே சார் பார்க்கணும். அது எஃப்எஸ்எஸ்சி உள்ளவங்க பார்க்கணும். அது ஓகே, அது ஸ்டாஃபே வேற, அமைச்சர் ஸ்டாஃபே வேற. அதுக்கு பார்த்தா பழனி பார்க்கிங் இருக்கிறது பேக் சைடு. அதை இப்போ இடுமன் கோயில் போகிற வழியில் இருக்குது பார்க்கிங்கு. ஏன்னா பழனி டிவோட்டியா மாலை போட்டிருக்கிறாள், வருஷம் பூரா முருகான்னு வாழ்றாள் தான். அதை பார்க்கிங் போட்டிருக்காங்க, பட்டா போட்டுட்ருக்காங்க. ஒரே நாள் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லி போட்டு பிடிச்சி விட்டாங்க. லஞ்சம் இல்லை, எங்கேயுமே லஞ்சம் இல்லை அப்படின்னு பார்த்தா அவர் பிரசிடென்ட் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க. 1.5 லட்சம் ரிமாண்ட் லஞ்சம் வாங்குறாருங்கிறாங்க. கவனிக்கலையா? அப்போ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்சம் இல்லை இல்லைன்னு உங்கள் படத்துக்கே பிளாக்ல டிக்கெட் வாங்குறாங்க. ஆனால் பிளாக்ல எல்லாம் வாங்க வேண்டியது, ஃப்ரீயாக தான் இருக்குது தேட்டர்லாம். 800 1000 சொல்கிறாங்க, 2000 கொடுத்துலாம் வாங்கலாம் போய் சொல்கிறாங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது, பார்த்துட்டு 800 மொத்த படம் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கண்ணுக்குட்டி வைக்கிற மாதிரி பாப்கார்ன் கொடுப்பாங்க, ஒரு கலர் குடிச்சிட்டு வந்துடுது 800. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை லஞ்சம் இல்லைன்னு சொல்லி தெளிவாக மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு கூட சேலம் மணிகண்டன் பாலியல் அவர் புது வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த கட்சி சார்ந்த எந்த ஒரு நடவடிக்கை? அதாவது நான் ஒன்று சொல்கிறேன்ல, அவங்களை எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லலான்னா, இவர் ஒரு எம்ஜிஆர்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்த எம்ஜிஆர் ஜனநாயகன் படத்திலே தங்கமே தளபதி அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு காட்சி வரதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா சொல்றதா? அவர்லாம் செத்து போயிட்டார் எம்ஜிஆர்லாம். அந்த போட்டோல இருந்து ஏதோ இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படிதான் செத்து போயிட்டார். சாட்டையெல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அது எம்ஜிஆரோட காலகட்டம் வேற, அன்றைக்கு இருந்த தண்ணீர் தேவை வேற.
இப்போ கர்நாடகா போய் பேச்சுவார்த்தை நடந்தது, அதுலேயும் நீங்கள் தோற்று போயிட்டீங்களே. இப்போ மறுபடியும் போகிறதா கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் தான் நீங்கள் போகணும். கர்நாடகாவுக்கு போயிருக்காரு சார். கர்நாடகாவுக்கு போனால் என்ன அர்த்தம்? மதிப்பானா? சுப்ரீம் கோர்ட்டு போகணும். அதுக்கு அடுத்தது இதிலே தோற்று போயிட்டது. ரெண்டாவது எம்ஜிஆர் போய் அங்கே உட்காந்துருந்தாராம். இது எந்த உள்டான்ஸ் கதையில் வந்ததுலாம் எனக்கு தெரியாது. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ஸ்டார் போட்டேன். பார்க்கும் பார்வையாளர்களுக்கு நம்ப தகுந்தது. எனக்கு தெரியாது, யாரோ சொன்னதுதான்ட்டு. எம்ஜிஆர் போனால் சாப்பிடுங்கன்னு அவங்க அம்மா, அந்த முதலமைச்சரோட அம்மா சொன்னாங்களாம். யார்? கர்நாடக முதலமைச்சர். எம்ஜிஆர் சொன்னாலும் அங்கே எங்கள் மக்களுக்கு தண்ணி திறந்து விடுங்க, அப்போ தான் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம்னாராம். உடனே தண்ணியை திறந்துட்டுறாங்களாம். தண்ணி எனக்கு தெருக்குழா டைப் பண்ண திறந்து விடுறதுக்கு பாத்ரூமில் போய் திறக்கிறனால 10 நிமிடம் ஆகும். எவ்வளோ ப்ரோட்டோகால் இருக்குது அதுக்கு. முதல்ல கரையோரம் இருக்க மக்கள்லாம் வெளியேற்றணும்னு சொல்லி போட்டுக்கு எவனும் போகக்கூடாது, பரிசல் போகக்கூடாதுன்னு சொல்லணும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கு பாருங்க. இவரே எம்ஜிஆர் பியா வரதுல இருக்கு அந்த காலத்தில். உடனே தண்ணியை திறந்து விட்டாங்க. அம்மா சொன்னேன், அவர் பாடுற முட்டை சாப்பிட மாட்டாரு. இதெல்லாம் தமிழில் சொன்னாங்க, எம்ஜிஆருக்கு புரிஞ்சுது. அவங்க பேசுகிற கன்னடம் இவருக்கு புரிஞ்சுது. புரியுதா? நம்பணும். நம்பாமல் போய் ரத்த வைக்க சாவிய டக்குன்னு போய் தண்ணியை திறந்து விட்டாங்களாம். திறந்து விட்டா இட்லியை போட்டு சாப்பிட்டாரா எம்ஜிஆர். அது வரைக்கும் வச்ச தண்ணி டேபிளில் குடிக்கவே இல்லையா வாட்டர் பாட்டில். எப்படி சார்? அப்போ எல்லாம் வாட்டர் பாட்டில் கிடையாதுங்கிறது உங்களுக்கு. வாட்டர் பாக்கெட் இருந்துச்சு. வாட்டர் பாக்கெட்னு அந்த அப்போ இருந்துச்சா சார்? வாட்டர் அது மூட்டை சாராயத்தில் கலந்து குடிக்கிறது, பிச்சு விட்டு பிசுன்னு அடிச்சுட்டு பிசுன்னு குடிக்கிறது. கரெக்டாக சார்? அதான் அந்த டீமில் வரலாம். மூட்டை சாராய கொடுப்பு வேலிமுட்டி இல்லை வாட்டர் பாட்டில் குடிச்சாருன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? அப்போ வாட்டர் பாட்டிலே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா சார்? அப்போ வாட்டர் பாட்டில் கிடையாது. டம்ளரில் தண்ணி கொடுப்பாங்க. வாட்டர் பாட்டில் நிச்சயமாக கிடையாது. பெப்சி 7up என்ட்ரியே கிடையாது. அப்போ பெப்சி 7up என்ட்ரி இப்போ 2000 சம்திங் தான் வந்துச்சு நினைக்கிறேன். 95, 85, 90, 92 பேர் பாட்டில் வந்துச்சு தம்பி. அப்புறம் தான் பிளாஸ்டிக் பாட்டிலோட என்ட்ரியே வந்துச்சு. இதை சொன்னாங்க தம்பி, நம்புறேன். அதே மாதிரி விஜய் சார் போயிருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் வந்து சேலத்தில் ஒதிகத்தூரில் வந்து அம்பேத்கர் வந்து கால் மேலே கால் போட்டிருக்காரு புறான கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமெல்லாம் நடந்துச்சு. பல பேர் அதில் சிறையெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் இது கண்டித்து கூட ஒரு தமிழக முதல்வராக ஒரு அறிக்கையோ இல்லை அப்போ அந்த சிலையை திறக்கிறதுக்கான அடுத்துக்கிட்ட வழி என்ன அப்படின்றதோ இல்லை அந்த தொகுதியை சார்ந்த எம்எல்ஏவோ இல்லை அமைச்சரோ எதுவுமே ஒரு அறிக்கை வரல. இது எப்படி சார் பார்க்குறதா இருக்குது? தலித் மக்களுக்காக நான் தலித் மக்களை அமைச்சர் ஆக்கிட்டுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட கொள்கை தலைவரே அம்பேத்கர் பெரியார். அப்புறம் என்ன பண்ணிச்சிருக்காங்க? முதல்ல அந்த சிலை வந்து நான் ஆரம்பத்திலிருந்து ரிவர்ஸ் பண்ணி வர்றேன். அந்த சிலையே வம்படியாக தயாரிக்கப்பட்டதாக நான் உணர்றேன். ஆனால் கால் மேலே கால் போட்ட சிலை இந்தியா பூரா இருக்குது. எல்லாமேலாம் இல்லை, வேர்ல்டுலேயும் இருக்குது. ஆனால் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அது ஒரு ஆஃபீஸர் பஸ் நீங்களாவே தகரத்தை உடச்சி எடுத்துருங்க, நான் காலில் பார்த்துக்குறோம். இதெல்லாம் என்ன டூழியம்? வெட்டிட்டு சாகிறதுக்கு பிரச்சனை ஓவராக இருக்குது. முதலமைச்சர் நினைச்சா ஒரு மணி நேரத்தில் பிடிக்க முடியுமா? இல்லை தம்பி, 1 ஹவரில் பிடிக்கலாம். கலெக்டர் கூப்பிட்டு சிலையை திறப்பானா? அதை கண்டிச்சு அந்த போராட்டத்தை கண்டிச்சு ஒரு அறிக்கை கூட வரலையே. கலெக்டர் கூப்பிட்டு சிலையை திறனா திறக்க போறாரு. என்ன இப்போ ஆகிட போகுது? எவ்வளோ நாழி ஆகிட போகுது? கலெக்டரோட சக்திக்கு உட்பட்டது தானுங்க அது. எவ்வளோ நாழி ஆகிட போகுது? ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை. அதை இவங்களை பொறுத்தவரையிலையும் கொள்கை தலைவரே காவந்து பண்ண முடியல. தகர கொட்டாக்கி பின்னாடி இருக்காரு. உங்கள் கொள்கையெல்லாம் சினிமா கொட்டாய்க்குள்ள இருக்கு. உங்கள் கொள்கை தலைவரே தகர கொட்டாய்க்குள்ள இருக்காரு அம்பேத்கர். உங்கள் கொள்கை சினிமா கொட்டாய்க்குள்ள இருக்கு. நீங்கள் எந்த கொட்டாயில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்தியாவுக்கு நீட்டு வேணுமா வேண்டாமா சார்? தனிப்பட்ட பொருள் ரெகுலேட் பண்ணணும். நீட் அவசியம்தான், ரெகுலேட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட நண்பர் பையன் வந்து ஒருத்தன் பாஸ் ஆகிருக்கான் நீட்டில். வெறும் 5 ரூபாயில் டாக்டர் ஆகிட்டான். ரயிலில் போய் இறங்கினா, எம்எம்சியில் சேர்ந்தா, வீட்டுக்கு வந்தால் தினம் ரயிலில் போயிட்டு வர்றான். நீட்டில் பாஸ் ஆனவன் தான். ஆனால் ரெகுலேட் பண்ணுங்க. நான் கஷ்டப்பட்டு நான் படிப்பேன், ஆனால் நீங்கள் வந்து பிராடத்தனமாக உள்ளே வர்றதை ஒத்துக்க முடியாது. நீட்டு வேணான்னு சொல்லி எவனாவது பேசினா அது ஏமாத்து எடுக்கப்பட்டாங்க. மத்திய கல்வி கொள்கைக்குள்ளே வந்துருச்சு. அதை எடுக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச பாசிபிள் இல்லை. சட்டம் நான் படித்தது என் அறிவுக்கு இவ்வளோதான் எட்டுது. ஓகேவா? நீட்டு இருந்ததுன்னா யார் வேணுமோ டாக்டர் ஆகலாம். 60 வயசுல கூட நீ ஆகலாம்ல, அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? அதை ஒழுங்குபடுத்துங்க. கல்வியை வந்து ஒழுங்குபடுங்க. பிட்டு பேண்டு போகிறது, அந்த ஃப்ராடு வேலை செய்கிறதெல்லாம் இல்லாமல். ஒரு சார்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், எனக்கு முன்னாடி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி இருக்கும் வந்து சிபிஎஸ்சி முடிச்சிருக்கேன். எங்கள் 3 பேருக்குள்ள எப்படி கம்பேரிட்டிவ் இருக்க முடியும்? அப்போ ஸ்டேட் வைஸ் எக்ஸாம் கண்டஸ்ட் பண்ண வேண்டியதான்.
இப்போ தமிழ்நாடு மாநில கொள்கை தமிழ்நாடு தமிழில் கண்டெஸ்ட் பண்ணுங்க நீட்டை. தமிழ்நாடு தமிழில் கண்டெஸ்ட் பண்ணுங்க, தெலுங்குல கண்டெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டேட் வைஸ் ஆள் எடுத்து ஸ்டேட் வைஸ் காலேஜை கலைச்சி போட்டுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நீட் நல்ல ஐடியா இருக்கா தப்பா இருக்கா? இது நல்ல ஐடியா சார். மாநில கல்வி கொள்கை மாநில கல்வி மத்திய கொள்கை தமிழ்நாட்டில் இருக்குல்ல, மாநில கல்வி கொள்கை தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டு கண்டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சாங்க எழவே, மறுபடியும் இது மறு வச்சுக்கிட்டு வருது பாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஆல்ரெடி இருக்குல்ல, அதுவே போதுங்கிறது என்னுடைய கருத்து. மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்டிங்ல அதான் அப்போ 11th 12th 2 வருஷத்து போர்ஷன் இருக்குது தம்பி. அந்த 2 வருஷத்து போர்ஷன்ல உயிரியலா பயாலஜியில் மட்டும் கேள்வி கேளுங்க. வேற எதுவும் டாக்டருக்கு அதானே வேணும். கேள்விக்கிட்ட எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணிட்டு போகும், பூரா பேர் டாக்டர் ஆகட்டும். இப்போ எல்லாரும் டாக்டர் ஆகணும். உங்களுக்கு என்ன வலி, என்ன கஷ்டம்? கியூபா தான் கொரோனாவில் பயப்படாத நாடு, எல்லாரும் டாக்டருங்க. கொரோனாவுக்கு பயந்தானாங்க. ஒரு கப்பல் நிறைய மெடிசன் வந்து நின்று இருக்கு. அமெரிக்காங்கிற இறக்குனா வெடிகுண்டு போடுவோன்னு இருக்கான். அதுக்கு தான் பெடல் காஸ்ட்ரோ வீட்டுக்கு 4 பேரில் ஒருத்தன் டாக்டர் ஆகிறேன்டா, நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போன்னு 4 பேரில் ஒருத்தன் டாக்டர் கியூபாவில். நம்மளும் இருந்துட்டு போகுமா இப்படி? ஆரோக்கியமாக இருப்போம்ல. என்ன இங்கே வலிக்கிறது மச்சான், அந்த மருந்துட்ட கீழே கிடந்து உனக்கு ஒன்று வேணுமா, இந்த போட்டுக்க. அவன் போட்டுக்கோமாலே நம்மளாம் என்ன இங்கே கழிக்கிறது, ஒரு தலைவலி மைக்ரைனா மாத்திரை போட்டுக்கலாம்ல, அவ்வளோதான். நீங்கள் அது இப்போ இது பெரியாரோட கொண்டு வந்து முடிக்கலாமாங்கிறது எனக்கு தெரியல. எல்லோரும் கேட்டாங்க, நாங்கள்லாம் வைக்கல இல்லாமா, நீங்கள் பாப்பா ஆகிட்டா பார்ப்பனர் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஐயா, வைக்கல நீங்கள்லாம் வக்கீல் ஆகிட்டா பிராமணர்கள் ஜட்ஜ் ஆகிடுவாங்கன்னாரு. நாங்களாம் ஜட்ஜ் ஆகிட்டா அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவான்னாரு. நடந்துச்சா இல்லையா? என்ன பாரதிய நிச்சாக்க சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஆல்ரெடி இந்திய தண்டனை சட்டம் நல்ல சட்டம் இல்லையா? அதில் ஒரு புகுத்துறது பேரை மட்டும் மாற்றிக்கிறாங்க. உருமாறியே கொரோனா வர்றது, கொரோனா தான் உருமாத்துறது, மறு வச்சுட்டு வர்ற கதை. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நாங்கள் படத்தில் படித்தது அப்படியே மைண்டில் அதுதான் நிற்கிது. இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.